ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ரெசிபி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி. இது பச்சை பயிறு அதுக்கப்புறம் சோளம் வச்சு ஒரு கிச்சடி மாதிரி நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு தேங்காய், கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே கொஞ்சமாக வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். இதை ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க, இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நான் இங்கே ஆல்ரெடி ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நான் கொஞ்சம் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். இது நீங்கள் கிச்சடி எப்போ பண்ணுறீங்களோ அப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பச்சை பயிரை ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சோளத்துலேருந்து தண்ணி எல்லாத்தையும் ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சோளத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு 4-5 வாட்டி பல்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் முழு சோளத்தை அப்படியே கிச்சடியில் போட்டிங்கன்னா அது கொட்டை கொட்டையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிச்சடி டெக்ஸ்சர் நல்லா வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 2 கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தவொடனே இதில் நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவனே இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த இஞ்சி, பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் கொஞ்சம் வதங்கினவனே இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கேரட்டு, பீன்ஸு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சேர்க்கணுன்னா கூட இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸை கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள், இது கூடவே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சோளத்தை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க அந்த பச்சை பயிரில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதையும் இந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூட நான் கொஞ்சமாக கீரை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே பாலக் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கீரை சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே முருங்கைக்கீரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கீரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு சோளம், 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி 4.5 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 விசில் வந்தவொடனே குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனவொடனே நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கிச்சடி நல்லா குக்காக இருக்குது. அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தளராக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு மேலே சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு நான் இங்கே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். கிச்சடிக்கு கொஞ்சமாவது நெய் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதுலேயே கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சவொடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாளிப்பை அப்படியே அந்த கிச்சடியில் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது கூட சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வத்தல் இல்லைன்னா அப்பளம், கொஞ்சம் ஊறுகாய்,
தயிர் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து சோளம், பச்சைப்பயிறு, கீரை எல்லாம் சேர்த்ததுனால, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.